சீனா இரவோட இரவா எடுத்த ஒரே ஒரு முடிவால ஒட்டுமொத்த டெக்னாலஜி உலகத்திலேயும் ஒரு மிகப்பெரிய சுனாமி உருவாகி இருக்குது. என்ன அப்படிப்பட்ட பெரிய முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்காசியாவில் நடக்கக்கூடிய போரை காரணம் காட்டி ஹீலியம் ஏற்றுமதிக்கு சீனா தடை விதிச்சிருக்காங்க. இனிமேல சீனாவில இருந்து ஹீலியம் வெளியில போகாதுன்னு. சரி, அப்படி எவ்வளவுதான் சீனா ஹீலியம் ஏற்றுமதி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெறும் 1.6% தான். ஆனா இந்த முடிவால அமெரிக்கா உட்பட பல உலக நாடுகள் அதிர்ச்சியில இருக்காங்க. எப்படி இது நடந்துச்சு தெரியுமா? அமெரிக்கா ஒரே ஒரு தப்பு பண்றாங்க. சீனா சரியா அந்த தப்பை பிடிச்சுக்கிட்டு இப்ப அமெரிக்காவுக்கே செக் வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு இது. அப்படி என்ன பண்றாங்க சீனா? இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம விரிவா பேசலாம். பல வருஷமா உலகத்தோட ஹீலியம் தேவையை தாங்கி பிடிச்சது அமெரிக்காவோட அரசாங்கத்தின் வசம் இருந்த ஃபெடரல் ஹீலியம் ரிசர்வ் அப்படிங்கிற நிறுவனம் தான். ஆனா போன 2024ல அமெரிக்கா அதை மெஸ்ஸர் குரூப் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்க நாடாளுமன்றமே சந்தேகப்படுற அளவுக்கு அந்த நிறுவனத்தோட சீன பிரிவுகள் மூலமா சீனா மெதுவா உள்ள நுழைஞ்சாங்க. இதுல விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே அதிக அளவு ஹீலியம் சப்ளை பண்ற நாடு அமெரிக்கா தான், கிட்டத்தட்ட 50%. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யா, அடுத்தது கத்தார். இப்ப அமெரிக்காவோட சந்தையில இவங்க நுழைஞ்சிட்டாங்க இல்லையா? அடுத்தது ரஷ்யாவுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த யுக்ரைன் போர் நடக்கிறதுனால நேரடியா ஐரோப்பாவுக்கு ரஷ்யாவால ஹீலியம் விற்க முடியல. அதையும் சீனா பயன்படுத்திக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா? ரஷ்யா கிட்ட இருந்து மலிவு விலையில ஹீலியத்தை வாங்கி அதை அவங்களோட நாட்டுல சுத்திகரிச்சு அதிக லாபத்துக்கு ஐரோப்பாவுக்கும் தைவானுக்கும் இடைத்தரகரா மறு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சாங்க சீனா. இப்போ ரஷ்யா சீனாவுக்கு ஒரு ரகசிய கட்டளை போட்டிருக்கு. நாங்க தர ஹீலியம் எங்களோட எதிரி நாடுகளுக்கு போக கூடாது அப்படின்றதுதான் ரஷ்யாவோட வேண்டுகோள். சீனா இந்த ஹீலியம் கேஸுக்கு தடையை விதிச்ச நேரம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் அமெரிக்க சந்தையில சீனாவோட ஆதிக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட ஹீலியம் கேஸும் சீனா கிட்ட தான் போகுது. அப்படி பார்த்தா அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இனிமேல் ஹீலியம் கேஸ் கிடைக்கிறது கேள்விக்குறியாகிடும். சரி, இதெல்லாம் விடுங்க. அதான் கத்தார் கிட்ட நிறைய ஹீலியம் கேஸ் இருக்கு. அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தோட தேவையில 33% கத்தார் நாடு தான் கொடுக்குது. ஆனா பாருங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற போர்ல கத்தார் நல்லா நடுவுல சிக்கிட்டு இருக்கு. அப்படி ஹீலியம் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ற முக்கியமான பிளான்ட் அவங்களுக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஸ் லஃபான். சமீபத்துல ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து அங்க நடந்துச்சு. அதுவும் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இப்ப ராஸ் லஃபான் செயல்பட முடியாத நிலையில இருக்கிறதுனால நேரடியா உலகத்துக்கு தேவையான 33% ஹீலியம் அப்படிங்கிறது கட் ஆகுது. அப்போ இதுல சீனாவோட ஆதிக்கம் தானே இருக்கு. இன்னொரு பக்கம் சீனாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அமெரிக்கா விதிக்கிற தடைகள்னால அவங்களுக்கு NVIDIA AI சிப்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. அதனால அவங்களோட உள்நாட்டு AI சிப் தயாரிப்பை அவங்க உள்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹுவே, SMIC போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்கு. அதை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச ஹீலியத்தையும் சேமிச்சு வைக்க இந்த டிஃபென்சிவ் மூவை எடுத்திருக்காங்க. நிறைய பேர் கேட்கலாம், சிப் தயாரிக்கிறதுக்கு எதுக்கு ஹீலியம் கேஸ்? ஹீலியம் கேஸுக்கும் சிப்புக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான விடையும் நான் சொல்லிடுறேன். செமி கண்டக்டர் சிப்புங்களை தயாரிக்கும் போது ஏற்படுற அதி பயங்கர வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உலகத்திலேயே மிக குளிர்ந்த திரவ நிலையில் இருக்கிற ஹீலியம் வாயு குளிரூட்டியா பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்ல, சிப் தயாரிப்புல ரொம்ப துல்லியமான ரசாயன எதிர்வினைகள் நடக்கிறப்ப மற்ற வாயுக்களால எந்த பாதிப்பும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறதுக்கும் ஹீலியம் ரொம்பவே தேவைப்படுது. சரி, அப்படின்னா சீனாவோட இந்த ஆட்டத்தால யாருக்கு பலத்த அடி? இந்தியா இதுல எங்க தான் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதையும் பார்த்துடலாம். ரொம்ப பெரிய பாதிப்பு யாருக்குன்னா தைவானுக்கு தான். அவங்க கிட்ட இருக்கிற TSMC இப்போ மிகப்பெரிய அளவுல சிப் தயாரிப்புல ஈடுபட்டிருக்காங்க. அடுத்தது தென்கொரியாவோட சாம்சங். இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்துதான் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா உலகத்தோட 90% அட்வான்ஸ்டு சிப்புங்களை தயாரிக்கிறாங்க. இப்போ ஹீலியம் கேஸ் கத்தார் வழியாவும் வராது, சீனா வழியா வந்துகிட்டு இருந்ததும் இனிமேல் வரப்போறது கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் மறைமுகமா சீனா வழியா ரஷ்ய ஹீலியம் கேஸை நம்பிட்டு இருந்த ஐரோப்பா இனிமே முற்றிலும் நிராயுத பாணியா நிக்க போகுது. இந்தியா பாத்தீங்கன்னா தன்னோட ஹீலியம் தேவைக்கு 100% வெளிநாடுகளை தான் நம்பி இருக்கு. குறிப்பா கத்தார்ல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு ஹீலியம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப அது கிடைக்காததுனால இந்தியா 2 மடங்கு விலை கொடுத்து இப்ப ஆஸ்திரேலியா கிட்ட அவசரமா ஹீலியம் கேஸ் வாங்குறாங்க. மருத்துவமனைகள்ல இருக்கிற MRI மிஷின்களுக்கு கண்டிப்பா ஹீலியம் கேஸ் வேணும்.
இப்போதைக்கு எம்ஆர்ஐ மிஷின்கள் ஹீலியத்தை மறுசுழற்சி செய்யறதால உடனடி ஆபத்து இல்ல. இருந்தா கூட இந்த அதிக விலை உயர்வு அப்படிங்கிறது இந்தியாவோட புது செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பு திட்டங்களுக்கு மிகப்பெரிய சவாலா மாறி இருக்கு. இப்போ இந்தியா கிட்ட பாத்தீங்கன்னா 7ல இருந்து 10 நாட்களுக்கு தேவையான ஹீலியம் வாயு தான் இருக்கு. அதனால இதுக்கு நீண்ட கால தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி இப்பதான் இந்தியா யோசிக்க தொடங்கி இருக்கிறாங்க. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல இருக்கிற இயற்கை எரிவாயு வயல்கள்ல இருந்து ஹீலியத்தை பிரித்தெடுக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை ஸ்லீப்பி கிளாஸஸ் அப்புறம் என்ஐடி துர்காப்பூர் மாதிரியான நிறுவனங்கள் இப்பதான் வேகமா செய்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உரம் தயாரிக்கக்கூடிய ஆலைகளோட கழிவு வாயுவில இருந்து ஹீலியத்தை மீட்டெடுக்கிற தொழில்நுட்பங்களையும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்படி ஒரு உள்நாட்டு உற்பத்தி தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது 5ல இருந்து 10 வருஷங்கள் ஆகும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இதே நிலைமை நீடிச்சா இந்தியா அதிக விலை கொடுத்துதான் ஹீலியம் வாயுவை வாங்க வேண்டியிருக்கும். நம்மள ஹீலியம் வாயுவை பத்தி எதுவும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். சாதாரணமான ஒரு ஹீலியம் வாயு உலகத்தோட பொருளாதாரத்தையே இப்ப மாத்த போகுது. அதை தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சீனாவை பொறுத்த வரைக்கும் வெறும் 2% கூட ஹீலியம் உற்பத்தி செய்யல. ஆனா 90% இருக்கக்கூடிய இந்த செமி கண்டக்டர் சந்தைக்கு எப்படி செக் வைக்கிறது அப்படிங்கறத சீனா நல்லா இப்ப கத்து வச்சிருக்காங்க. சரியான நேரத்துல அமெரிக்காவோட கழுத்தை இருக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால நாம எப்படி பாதிக்கப்பட போறோம் அப்படின்னா, சிப்புங்களோட விலை ஏறினா நம்ம பயன்படுத்துகிற டெக் பொருட்கள், மொபைல், டேபு, லேப்டாப்பு எல்லாமே விலை ஏற போகுது. நாம் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக பயன்படுத்துகிற ஏஐ கூட நாளைக்கு நம்ம பணம் கொடுத்து பயன்படுத்துகிற மாதிரி மாறப்போகுது. அதனால இந்த ஹீலியம் கேஸ் அப்படின்றது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சீனாவோட இந்த மூவ் யாருக்கு செக்? இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.